ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஒர்க்கிங் டே ரொட்டீன் தான் சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் போல் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் டிஷ் அப்லோட் பண்ணுறதுக்குமே டைம் இல்லை. ஏன்னா இது ரொம்ப நாள் கழித்து ஒர்க் போகிறதுனால எனக்கு அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் இன்றைக்கி என்னோடய ஒர்க்கிங் டே நாளைக்குனா இன்றைக்கி நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புயல் வந்ததுன்னு சொன்னாங்களா, அப்போ எடுத்த வீடியோ தான். நல்ல மழை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் துணியெல்லாம் காய வச்சுருந்தோம், வீட்டுக்குள்ளேயே காய வச்சுருந்தோம். அதெல்லாம் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. சரி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன். நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸ் கழித்து நான் இந்த ஜாபுக்காக ரொம்ப மெனக்கெட்டு நான் இந்த ஜாப் எனக்கு கிடச்சிருந்தது. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். மழை அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் ரெசிபி பண்ணேன். நான் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் எலாபரேட்டடான வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுட்ரு பண்ண போகிறோம். சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் நல்லா வாசனை வரலாம் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகும் அப்புறமா சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா அந்த வாசனை வரும். நல்லா வாசனை வந்ததும் அது நல்லா நல்லா ஆறினோன்னு ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதே கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு எதுவுமே இல்லை, சும்மா ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியில் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம சேர்க்கணுன்னே அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட் வச்சு சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வெங்காயம் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் இந்த மிளகு சீரகம் பவுட்ரு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம இந்த டிஷ்ஷு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வெறும் மிளகா கிள்ளி சாம்பாருக்கு இந்த டிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலான காம்பினேஷனாக இருந்தது. வெறும் மழைக்கு அதுக்கும் கேட்கவா வேணும், வேறு லெவலில் இருந்தது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன், அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சுருந்தீங்கன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை நல்லா அந்த பச்சை வாசனை போல வரலும் நல்லா வதக்கி விட்டுப்போம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா நான் இதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணி அந்த ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பிஞ்ச் மிளகாத்தூளாவது ஆட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் சும்மா ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியான நான் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த டைமில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகு பவுட்ரு இருக்குல்லையா, அதையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல்ஸ்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான மிளகு வறுவல் ரெடி ஆகிடும். நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற பூஜா ஏரியாஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த நாள் போகும்போது டைம் இருக்காது நமக்கு. விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா டிவி ஒரு சைடு ஓடிட்டு இருந்தது. இந்த மாதிரி வேலை செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா டிவியில் ஏதாவது ஒரு ஷோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டு வச்சு விட்டுருவேன். அது ஒரு கம்பேனியன் மாதிரி அப்படியே டக்குன்னு அதை கேட்டுகிட்டே அப்படியே ஒரு வேலை செஞ்சிடலாம். நமக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, வேலை செய்கிறதுக்கான மோட்டிவேஷன் மாதிரி. டிவி எடுத்துகிட்டு ஆக்சுவலாக நான் பெட்ரூமில் தான் வச்சுருந்தோம் டிவி. ஆக்சுவலாக பெட்ரூமில் தான் நாங்கள் பார்ப்போம் மோஸ்ட்லி டிவி. ஆனால் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது என்ன பண்ணுவோன்னா ஹாலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஷோ டிவி போட்டு விட்டுட்டு அந்த மாதிரி எல்லா வேலையும் டக்குன்னு செஞ்சுடும். ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் டிவியில். இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி பூஜை க்ளீனிங் ரொட்டீனும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை வேணால் நான் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், வேணும்னா போய் பாருங்கள். அதில் நிறைய டிப்ஸுமே அதில் கொடுத்துருப்பேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் நான் பெருக்கி தொடச்சி வச்சுட்டு அதே மாதிரி பூஜை பாத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சுட்டேன். எனக்கு அடுத்த நாள் சாமி கும்பிட்டு போகிறதுக்காக பார்த்திங்கன்னா பூவே கிடைக்கல, வெளியிலையும் போக முடியல, நல்ல மழை. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டுமே விட்டு விட்டு வந்திருந்தது. அதனால்
அதனால் நிறைய கிளிப்ஸு நிறைய வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. அப்பப்போ எடுத்த வீடியோஸு கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு நாள் வந்து எலாபரேட்டடான ஃபுல் ஒர்க்கிங் டே வீடியோ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, புளி சாதத்துக்கு வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில வந்து எண்ணெய் ஊத்திட்டு புளியும், அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துட்டு, புளி வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த மாரி வச்சுக்கிட்டிங்கன்னா, அடுத்த நாள் காலைல வந்து வெறும் நம்ம கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுட்டு, பருப்பு மட்டும் வறுத்து சாப்பாடு வடிச்சு, அதில வந்து நம்ம கலந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து முன்னாடி நாள் நைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம். அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ட்ரெஸ் தான் வந்து ஆஃபீஸ்க்கு போட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு, எடுத்து அயர்ன் பண்ணிட்டு, நான் வந்து கிளம்பிட்டுருந்தேன். நைட் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து கொதிச்சுட்டு இருந்தது. நான் வந்து வெறும் சாப்பாடு, புளி சாதம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது சிப்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு, அதனால் காலைல டைம் வந்து எனக்கு நிறையவே இருந்தது. இப்போ விளக்குலாம் ஏத்திட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் எனக்கு வந்து ரொம்ப தேவை. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா ஒரு வேலைக்காக, ஒரு நல்ல வேலைக்காக நான் அலைஞ்சு இப்போ தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி போல் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சாப்பாடுலாம் எடுத்துட்டு பேக்கில வச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். மழை, புயலுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. புயல்ல இன்னைக்கு நல்லா ஹெவி மழைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வீடியோ பார்த்தீங்கன்னா, அப்பதான் சன் வந்து நல்லா வந்து ரைஸ் ஆயி நல்லா வெயில் வந்து அடிக்குது. நல்லா மழை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, வெயில் கொளுத்துன்னு கொளுத்துச்சு. நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பண்றேன். எப்பலாம் நல்லா மழைன்றாங்களோ, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெயில் வந்து நல்லா கொளுத்தி விட்டுருச்சு. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ரொம்ப சின்ன வீடியோ தான். ஆனா, உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல வந்து அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. மறக்காம உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பூஜா. எல்லாரும் டேக் கேர் அண்ட் பை.